முன்னெல்லாம் ஐஸ்கிரீம் பணக்காரர்களுக்கான பொருளா மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா இப்போ எல்லாராலையும் வாங்க முடியுதே. அப்போ ஒருவேளை இப்ப இருக்கிறதெல்லாம் ஃபேக்கா இருக்குமோ? அப்போ ஒரிஜினலுக்கும் ஃபேக் ஐஸ்கிரீமுக்கும் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 1950கள்லயும் 60கள்லயும் ஐஸ்கிரீம் ரொம்பவே விலை உயர்ந்த ஒரு பொருளாக தான் இருந்துச்சு. ஆடம்பரமான பொருளாக இருந்துச்சு. மேல்தர மக்களால மட்டுமே இத வாங்கக்கூடிய பணம் இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுல ஒரிஜினல் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபேக் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. ஏன்னா இப்போ ₹10க்கு நம்ம ஐஸ்கிரீம் வாங்குறோம். ரொம்பவே விலை கம்மியா நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஐஸ்கிரீம்ஸ் எப்பயுமே மில்க் ஃபேட். தே ஆர் மேட் ஃப்ரம் மில்க் ஃபேட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கண்டிப்பாக மில்க் ஃபேட் வந்து அதில் இருக்கும். ஆனால் இதே ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் ஃபேக்கான ஐஸ்கிரீம்னும் போது நான் ஃப்ரோசன் டெசர்ட்ஸை தான் சொல்கிறேன். அதில் எடிபிள் வெஜிடபிள் ஆயில் தான் இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள் ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுலேருந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது ஃப்ரோசன் டெசர்ட். இதே மில்க் ஃபேட் அதில் இருந்துச்சுன்னா அது வந்து ஐஸ்கிரீம்னு சொல்கிறாங்க. ஸோ மில்க்லேருந்து செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் தான் ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் வெஜிடபிள் ஆயிலேருந்து செய்யக்கூடிய பொருள் தான் இந்த ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் எல்லாமே. இதை எப்படி இன்னும் வாங்கி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டெக்ஸ்சராலே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வந்து ரிச்சாக இருக்கும், க்ரீமியராக இருக்கும். இதே ஃப்ரோசன் டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக ஒரு மாதிரி க்ரீஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ஐஸ்கிரீம் கொஞ்சம் காஸ்ட்லி, ஆனால் ஃப்ரோசன் டெசர்ட் ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் சீப்பாக ஒரு ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா யோசிச்சு பார்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது ஐஸ்கிரீமா இல்லை ஃப்ரோசன் டெசர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரோசன் டெசர்ட்டு செய்கிறதும் ரொம்ப சீப்பு, அதே போல் அதை விற்கக்கூடிய அந்த விஷயமும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. ஸோ ஐஸ்கிரீம்ஸ் காஸ்ட்லி, ஆனால் ஃப்ரோசன் டெசர்ட்ஸ் வந்து ரொம்பவே சீப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ 50கள்லையும் 60கள்லையும் ஐஸ்கிரீம்ஸ் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னேன். ஆனால் 70களில் முதல்ல ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. சந்திரமோகன் அவர்கள் வந்து அருண் ஐஸ்கிரீம் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க 1970. ஸோ இந்த மாதிரி நிறைய லோக்கல் கம்பெனிஸ் அண்ட் மாஸ் ப்ரொடக்ஷன் வந்ததுனால ஐஸ்கிரீம் போக போக நிறைய உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. அதே போல் அதோட விலையும் மாறுபட்டுட்டே தான் இருந்துச்சு. ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்தது, ஓரளவுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சுக்கு வந்து இப்போ எல்லாராலையும் ஓரளவுக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் அதுலேயும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃப்ரோசன் டெசர்ட் வாங்குறீங்களா ஐஸ்கிரீம் வாங்குறீங்களா அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்தி ஆகணும். ஏன்னா முக்காவாசி பொருட்கள் பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் டெசர்ட்ஸாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் தான் சாப்பிட்றீங்க, மில்க் கிடையாது. ஸோ பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஐஸ்கிரீம் அப்போது ஆடம்பரமான பொருளாக இருந்துச்சு, இப்போ எல்லாராலையும் இந்த சம்மரில் வாங்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே போல் ஃபேக்கும் ஒரிஜினலும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.